அனைவருக்கும் எஸ்ஜிகே ப்ராடக்ட்டின் இனிய பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கலையும் அடுத்த நாள் வர மாட்டுப் பொங்கலையும் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம்ன்றத உங்களுக்கு வீடியோல காட்டுறோம். வாங்க பூஜைக்கு தேவைப்படுற வெத்தலை, மஞ்சக்கொத்து இதெல்லாம் நாங்களே வீட்ல வளர்த்துக்குருவோம். ஒரு 3 க்ரோ பேக்ல மஞ்சக்கிழங்கு போட்டு நல்லா வளர்த்து வச்சிருந்தோம். நல்லா பூஜைக்கு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2, 3 நாளுக்கு முதல்ல அந்த இலையெல்லாம் கம்பளி பூச்சி அரிச்சு வெறும் குச்சியை மட்டும்தான் வச்சிருந்துச்சு. அதில் இந்த 2 கிழங்கு மட்டும்தான் நல்லா பசுமையாக இலையோடு இருந்துச்சு. அதை நாங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே 2 பொங்கல் வைப்போம். ஒன்று சர்க்கரை பொங்கல், இன்னொன்று வெண்பொங்கல். வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் போடாமல் வெறும் அரிசியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு கொலைய வேக வச்சு வச்சிருவோம். அதுதான் எங்களுக்கு பொங்கல். இன்னொன்று சர்க்கரை பொங்கல். இப்படி தான் நாங்கள் செய்கிறது. நீங்க எப்படி செய்றீங்கன்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தமிழர்களோட பொங்கல் பண்டிகைனாலே தனி சிறப்பு. பொங்கல் பண்டிகை மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியோட செய்கிற எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அதை நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து சந்தோஷமாக செய்கிற அந்த பழைய ஞாபகங்களை குழந்தைங்க கிட்ட சொல்லையில் அது ஒரு தனி சந்தோஷம். எங்கள் ஊரில் பொங்கலுக்கு கிடைக்காத மெயின் ஐட்டம் என்னன்னா மொச்சக்கொட்டையும் கருப்பு கரும்பும் கிடைக்காது. இதை நாங்கள் வேணும் அப்படின்ட்டு தேடி பிடிச்சி வாங்குறவங்கள போதும் போதும்னு ஆயிரும். இங்கே இந்த ஜூஸ்க்கு போடுற கரும்பு ஜூஸுக்கு போடுற கரும்பு மட்டும்தான் இங்கே கிடைக்கும். அதை தான் வச்சு விற்கிவாங்க. இந்த கருப்பு கரும்பெல்லாம் வேணும் அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் ஐயா இருக்கையில் எங்கள் குழந்தைங்களுக்காக ஊர்லேருந்து வாங்கி வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்ட்டு. மொச்சக்கொட்டையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஊர்லேருந்து வந்தால் அதை நாங்கள் உரித்து சாப்பிடுவோம். இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கையில் இந்த ஜெப்டோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் எங்களுக்கு ரேராக இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சிது. நாங்கள் வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரி காய்ங்க உங்கள் ஊரில் கிடைக்காதுங்கிறதையும் எங்களுக்கு 11 வகையான நாட்டு காய்களை போட்டு சாம்பார் கூட்டு மாதிரி பண்ணிட்டோம். இதை நாங்கள் பொங்கலுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக தான் பண்ணிக்கிட்டோம். அது வச்சு மிச்சமாயிருது, இங்கே யாருக்கும் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அளவாக செஞ்சுக்கிட்டோம். பொங்கல் வைக்கிறதுக்கு முதல்ல பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு பச்சரிசி, வெல்லம், கொஞ்சம் பரங்கிக்காய் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கலே வைக்க ஆரம்பிப்போம். பூஜை முடிஞ்ச கையோடு எங்கள் குழந்தைங்கள்லாம் பட்டம் விடணும் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. அதோட நேற்று பொங்கல் எங்களுக்கு முடிஞ்சது. இன்னைக்கு மாட்டு பொங்கல். குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் கோஷாலாவுக்கு போயிருந்தோம். எங்கள் ஊரில் கோஷாலா இருக்குது. அதுக்கு நாங்கள் அப்பப்போ போகிறது உண்டு. அது இப்போ மாட்டு பொங்கலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்ச பொங்கல், அங்கே கீரைங்கள்லாம் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் மாட்டுங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க.